நீங்க சில கோயில் நைவேத்தியத்துல பாத்தீங்கன்னா உப்பே இல்லாம நைவேத்தியம் வைப்பாங்க, புளிப்பு இல்லாம இருக்கும், காரம் இல்லாம இருக்கும். ஏன்? அதான் இறைவன். அவரு சுவைத்து சாப்பிடுகிறதாக இல்ல, நமக்கு சுவையா வேணுங்கிறதுக்காகத்தான் நாம கொஞ்சம் நெய்யெல்லாம் விட்டு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படி வச்சா நமக்கு தானே அது, சாமிக்கு காட்டுறதுக்கு மட்டும்தான், சாப்பிடுறது நாம தானே. அதனால இதே நாம சாப்பிடல என்ன பண்ணுவோமா? என்ன அம்மாவையா போதும், அது என்ன போய் சாமி சாப்பிடுதா போய் காட்டிட்டு வாண்டுருமா இல்லையா? நம்ம அறிவு அப்படித்தாங்க நினைக்கும். எனவே இறைவன் பொருள் நுகர்ச்சிக்கு உரியவன் அல்ல. இறைவனுக்கு நான் சாப்பிடுற மாதிரி, நான் தூங்குற மாதிரி, நான் உணவு எடுத்துக்கொள்வது, உடை, இது மாதிரி இறைவனுக்கு உடை உடுத்துவது, உணவு வைப்பது, அவருக்கு ஒரு திருப்பலி எழுச்சி, அவருக்கு ஒரு பொன்னூசல், இதெல்லாம் நமக்காக செய்து கொள்வது. அவனுக்கு பொன்னூசலும் இல்ல, திருப்பலி எழுச்சியும். ஏன்? அவன் தூங்குனா தானே எந்திரிக்கணும், எஞ்சித்தானே தூங்குறதுக்கு. அவன் தூங்குவதும் இல்ல, என்ன வெளிப்பது, தூங்குனா தானே